Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 1 answer briefல 9th question பார்க்க போறோம். questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா, while catching a cricket ball the fielder lowers his hands backward. அதாவது cricket ball catch பண்ணும்போது அந்த fielder எதுக்கு கையை கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போய் catch பண்றாங்க, இதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறாங்க நம்மள்ட்ட. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்க போறோம். இங்க ஒரு கிரிக்கெட் பால் இருக்கு, இங்க என்ன பண்றாரு, ஃபீல்டர் வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ இந்த கிரிக்கெட் பால் ஃபீல்டர் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஃபீல்டர் இப்போ என்ன பண்றாருன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எங்க நிக்கிறாங்களோ அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கிரிக்கெட் பால் அவர் கைய டச் ஆகுதுல இருந்து அந்த டச் ஆகி அந்த பால் ஸ்டாப் ஆகுறதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டைம் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அந்த கிரிக்கெட் பால் வந்து அவர் கையில் வர்றதுக்கான ஃபோர்ஸ், அவங்க கையில் வந்து அந்த இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸோட தானே பால் வருது, அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ இங்கே வந்து ஃபீல்டர் நின்றுட்டு இருக்காங்க, கிரிக்கெட் பால் வந்து அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்காம கையை கொஞ்சம் பேக்வேர்டு இழுத்துட்டு போய் பிடிக்கிறாரு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபீல்டரை வந்து அந்த பால் டச் ஆகி அது ஸ்டாப் ஆகுது. இங்கேயும் சேம் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டைம் இருக்குல்ல, அது என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஏன்னா அது டச் ஆன உடனே இவர் ஸ்டாப் பண்ணல, கொஞ்சம் பேக்வர்ட் டைரக்ஷன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் ஸ்டாப் பண்றாரு. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைம் இன்க்ரீஸ்னால அந்த பால் அவருக்கு கைக்கு வர ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் பிசிக்ஸ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, என்ன கான்செப்ட்னு சொல்றாங்கன்னா இம்பல்ஸ். இந்த கான்செப்ட்னால தான் நமக்கு எப்படி நடக்குது. அதாவது இம்பல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இப்போ அந்த ஆப்ஜெக்டோட நம்ம ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணவோ இல்லை நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு என்ன தேவையில்ல, அதாவது நமக்கு வெறும் ஃபோர்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது, அந்த ஃபோர்ஸோட சேர்ந்து டைமும் வந்து நமக்கு தேவை. அதாவது டைம்னா இங்கே என்ன சொல்ல வரோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, அந்த டைம் எவ்வளோ டைம் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதுவும் நமக்கு முக்கியம். ஸோ இந்த இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, J is equal to F into T. அதாவது J அப்படின்னா என்னன்னா இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், Fனா ஃபோர்ஸ், Tனா என்னன்னா டைம் டேக்கன். அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுதுன்றதான் T அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கொஷனுக்கு நம்ம இதை ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பால் வந்து அந்த ஃபீல்டர் கைக்கு டச் ஆகிடுது, அந்த டச் ஆகி ஸ்டாப் ஆகுற வரைக்கும் இருக்க டைம் என்ன ஆகுது அதிகமாகுது. அந்த டைம் அதிகமாகிறதுனால அந்த ஃபீல்டர் கையில வர இம்பாக்ட், அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது. இதனாலதான் ஃபீல்டர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பேக்வர்ட் தள்ளினதுக்கு அப்புறம் பாலை வந்து கேட்ச் பண்றாரு. ஸோ ஓவராலா நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், இப்போ வந்து அந்த ஃபீல்டர் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சாருன்னா அந்த பால் டச் ஆகி ஸ்டாப் ஆகி அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டைம் நமக்கு என்ன ஆகுது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைம் கம்மியாகிறதுனால அந்த ஃபீல்டர் கைக்கு வர ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அதனால தான் அந்த ஃபீல்டர் என்ன பண்ணுறாரு, இப்போ பாலை வந்து அந்த பால் டச் ஆகி ஸ்டாப் ஆகுற வரைக்கும் இருக்க டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் பேக்வர்ட் போய் நம்ம கேட்ச் பண்ணோம்னா. அதனால தான் டைம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த ஃபீல்டர் கைக்கு வர ஃபோர்ஸும் வந்து என்ன ஆகுது கம்மி ஆகுது. இந்த கான்செப்ட் தான் நம்ம பிசிக்ஸ்ல என்னன்னு சொல்றோம், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்பல்ஸ் கான்செப்ட்னால தான் நமக்கு இப்படி நடக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். தேங்க்யூ.